யூப் தமிழ் வணக்கம். பிரதமரின் ஒருங்கிணைப்பு உதவியாளராக முகமது ரியாட் ஷமி யார் இவர்? இலங்கையின் அரசியல் மேடையில் தலைகீழாக புரட்டி போட்டப்பட்ட மாற்றங்கள் இன்று வரையும் தேசிய மக்கள் சக்தியினரால் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அனைத்தும் தேசிய மக்கள் சக்தியினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு அமைந்து கொண்டிருக்கும் போது தேசிய மக்கள் சக்தியின் பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டார். அதன் பிரகாரம் தொடர்ந்து பல அமைச்சரவைகள் நியமிக்கப்பட்டது. தமிழ் அமைச்சர்கள் கூட பலர் நியமிக்கப்பட்டார்கள். இதன் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு ஏன் இடம் கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்விக்கு இப்பொழுது பதில் கிடைத்திருக்கின்றது. கண்டி கலகதரவை சேர்ந்த முகமது ரியாத் அவர்கள் 96ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்றார். இவருடைய தந்தை இராணுவத்தில் பணியாற்றி இருக்கின்றார். சில காலங்களில் அவர் இடைவிலகி நின்றாலும் கூலி தொழிலிலேயே ஈடுபட்டிருந்தார். அதனையும் தாண்டி 4 பேரை கொண்ட இந்த குடும்பம் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தது. வறுமையில் வாழ்ந்து கொண்டும் இருந்தது. இவ்வாறு வறுமையில் வாடினாலும் தங்களது பிள்ளைகளை வறுமையில் இருந்து படிப்பதற்கு இடைவிலத்தவில்லை. இவ்வாறு தான் முகமது ரியாட் தொடர்ந்தும் படித்து பல இடங்களில் உயர்கல்விகளை கூட கற்றிருந்தார். இவ்வாறு பல கலைகளை கற்றவர் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட சட்ட இளங்கலை மாணி என்ற பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவ்வாறு கொழும்பில் அதிகமாகவும் இப்பொழுது சட்டத்துறையை கற்று வருகின்றார். மேற்படி பல கல்வி தகமைகளை கொன்ற இந்த ஒரு இளம் உதவியாளர் தான் பிரதமர் ஹரணி அமரசூரியாவின் உதவி ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு வறுமையிலும் கற்றவர்களுக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது நாட்டிலே ஒரு முன்னோக்கின பாதையை காட்டி வருகின்றார்கள். இது மக்களுக்கும் அறிந்த விடயமாகத்தான் தெரிகின்றது. உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு விடயம் இந்த இலங்கையில் ஒட்டுமொத்த மக்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்கு சென்றாலும் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்ற ஆதரவு இலங்கையில் இப்பொழுதுதான் அதிகம். மக்களுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டின் தலைவராகவும் ஜனாதிபதியும் பிரதமரும் இருக்கின்ற காரணத்தினால் தான் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் செல்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவ்வாறு இருக்கையில் இன்னும் பல விடயங்கள் தொடர்ந்து இடம்பெறிக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த விடயங்கள் மக்களுக்கு சாதகமாகத்தான் அமைகின்றதே தவிர பாதகமாக அமைகின்றது என்று மக்களினுடைய கருத்து இருந்ததாக இல்லை. மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.